போடா வருதானே அவன் தான் போயிட்டான்ல. வா நாம 2 பேரும் அப்படியே 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 பால் குடிக்கலாம்னு சொன்னேன். என்ன பாக்குறேன் எடுத்து நான் கருத்து போடுவேன். பால் குடிக்கலாமா? எங்க போய் பால் குடிக்கலாம்? மருதானே பாலை காய வச்சு குடிக்கலாம்னு சொன்னேன். அப்படியே சரி வந்து வணக்கம் குமாரசாமி. வணக்கம். வணக்கம் வணக்கம். ஆமா, நீங்க பெரிய கோடீஸ்வரர். இந்த ஏழை வீடு தேடி வந்திருக்கிறீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, வீடு தேடி வந்தீங்களா, வாங்கன்னு கூப்பிடுறதுதான் சம்பிரதாயம். வாங்க. ஆமா, என்ன விஷயம்?
நான் எதுவுமே பழசெல்ல மனசுல நினைச்சுக்கிறது இல்ல, எல்லாம் அப்பவே மறந்துட்டேன். நீயும் மறந்துடு. ஏதோ ஒரு முக்கியமா நல்ல காரியமே பேசலான்னு வந்திருக்க. என்னங்க நல்ல வார்த்தை நல்லது, இதுல உனக்கு ஏதாவது அர்த்தம் தெரியுமா? சும்மா கோவப்படாதேப்பா, கொஞ்சம் என்னன்னுதான் கேளு ஐயா சொல்றத. குமாரசாமி, எனக்கு இருக்கிற சொத்துக்கு ஒரே வாரிசு என் மகன் நரசிம்மன். கோடி கோடியா சொத்து இருக்கு. இந்த வருஷத்துக்கு மில் ஓனரு, எஸ்டேட் ஓனருங்க, மிட்டாய் மிராசன் எல்லாம் பொண்ணு கொடுக்க தயாரானாங்க. ஆனா என்ன உன் பையன் லட்சணம் தெரிஞ்சு ஒரு பொண்ணு கூட கட்டிக்க மாட்டேன்னுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. என் மகனுடைய விருப்பத்துக்கு மாறா எதுவுமே நடக்கிறது இல்ல. அதனாலதான் உன் தங்கச்சிய பொண்ணு கேட்டு வந்திருக்கான். என்னது? ஏன் தங்கச்சியா? மரியாதை சொல்றேன், போங்க வெளியா. பெரிய மனுஷனை வீட்டுல உட்கார வச்சா தட்டு மாத்த வரீங்களா? ஏயா, என் தங்கச்சி எங்க? உன் பையன் எங்க? டே குமரேசா, என்னடா துள்ற? நான் நினைச்சா என்ன நடக்குன்னு தெரியுமில்ல. நிறுத்துடா. உன்னை பத்தியும் உங்க ஊரை பத்தியும் உன்னை பத்தியும் உன் குடும்பத்தை பத்தியும் இந்த ஊருக்கே தெரியும்டா. என்னமோ பெரிய விளையாட்ட பேச வந்துட்டான். மரியாதை வெளியே போங்கடா. டே குமரேசா, நீ சிங்கத்துக்கிட்ட மோதல. டேய், அசிங்கமான அப்பனுக்கு பிறந்துட்டு சிங்கமா? வீணா எங்கிட்ட உதவகாத வீடு போய் சேரு. போடா வழியா, போடா வழியா. யாருகிட்ட மோதிரன்னு தெரியுமில்ல? நல்லா தெரியும்டா. பண பேராசை பிடிச்ச நாய்களை எல்லாம் பொறிக்கிட்டு மரியாதை வழி போயிடா. பொறிக்க பாசுடா. இந்த ஒரு நிமிஷம் நீங்க வெட்டி கூறு போடுவேன். போடா வழியா. குமரேசா, உன் தங்கச்சிக்கு எப்படி கல்யாணம் பண்றேன்னு நானும் பார்க்கத்தாண்டா போறேன். போ. உங்களுக்கு என்னடா தெரியும் என் தங்கச்சி எப்படி வாழ வைக்கணும்னு? எனக்கு தெரியும்டா. என் தங்கச்சி வளர்ந்துட்டா. அட கடவுளே, அத ஞாபகப்படுத்ததான் பண்ணையா ஆளுகள் வந்தாங்களா? உனக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நான் வரேன். தம்பி குமரேசா, சௌக்கியமா? அடடே வாங்கண்ணா, வணக்கம். எங்க ரொம்ப நாளா உங்களை பார்க்க முடியல? இங்கப்பா அப்படி இப்படின்னு பல வேலை இருக்குது. சரி, இன்னும் காலம் எத்தனை நாளைக்கு தான் இத்தனை வேலையை பார்த்துக்கிட்டு இருப்ப? உன் தங்கச்சிக்கு என்னன்னு ஒரு முடிவு பண்ணணும் இல்ல? அது இல்லைங்கண்ணா, நானும் இவ்வளவு நாளா அவ சின்ன பொண்ணு, விவரம் தெரியாதவன்னு தான் அதை பத்தி யோசிக்காமலே இருந்துட்டேன். இல்லப்பா, காலம் பொன் போன்றது, காலம் கண் பொன் போன்றது. நீ என்ன பண்றீன்னா தங்கச்சிக்கு உடனே ஒரு மாப்பிள்ளை பார்த்து முடிவு பண்ணணும். சரிங்கண்ணே, நான் எப்படி அதை செய்ய முடியும்? ஏங்கண்ணே, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பையனா இருந்தா எனக்கு சொல்லுங்கண்ணே. ஏன்னா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி. அவளையும் நான் நல்லபடியா வாழ வைக்கணும். ஏன் தகுதிக்கு தகுந்த மாதிரியா பாருங்க. ஒன்னும் பெரிய இடம்லாம் வேண்டாம். அதே சமயத்துல என் தங்கச்சிக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு 20 பவுன் நகை, அப்புறம் கல்யாண செலவு, மத்த சீர்சாட்சி எல்லாம் ஓரளவுக்கு பண்ணுவேன். இத விவரமா மாப்பிள்ளை கிட்ட சொல்லி ஒரு நல்ல வரனா பாருங்கண்ணா. குமரேசா, உன் நல்ல மனசுக்கு தங்கச்சிக்கு நல்லபடியா அமையும். என்ன, எனக்கு தெரிஞ்ச வரணும் ஒண்ணு இருக்குது. பையன்தான் பி முடிச்சுட்டு பெங்களூர்ல வேலையில் இருக்கிறான். என்ன பையன்தான் ஒண்டி கட்ட. பரவாயில்ல, கூட பிறந்தீங்களா யாருமே இல்லைங்களா? மாமியார் குடும்பம் இல்ல, யாருமே இல்ல. மாமியார் குடும்பம் இல்ல, நாத்தனார் குடும்பம் இல்ல. தங்கச்சி சிறப்பா இருப்பாள். சரிங்கண்ணா, அப்படின்னா அந்த பையன் ஒரு அனாதை மாதிரிங்கிற. இருந்தாலும் பரவாயில்ல, அப்படிப்பட்ட பையன் தான் என் தங்கச்சிக்கு பொருத்தமானவனா இருப்பான். அவனால தான் என் தங்கச்சி கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துக்க முடியும். சரிங்கண்ணே, உடனே போய் அந்த பையன்கிட்ட பேசி ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னங்கண்ணா? சரி, அந்த பையன் பேரு சின்ன ராஜான்னு சொல்லுவாங்க. ஆனா ராஜா ராஜான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படிங்களா? சரி, சரிங்கண்ணா, எனக்கு வேலைக்கு நேரம் வாங்குது. நீ அந்த பையன்கிட்ட கலந்து பேசிட்டு எனக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. சீக்கிரம் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிடலாம். சரிங்கண்ணா, நான் வரேங்கண்ணா. என்னாச்சு? எதுக்கு அழுகுற? ஒண்ணு இல்ல.
என்ன மன்னிச்சிடுங்க. நீ என்ன தப்பு பண்ண நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு? நம்ம காதலை பத்தி எங்க அண்ணன்கிட்ட என்னால சொல்ல முடியல. அதனால எங்க அண்ணன் எனக்கு வேற ஒரு இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டாரு. அதனால எங்க அண்ணனை மீறி என்னால எதுவுமே செய்ய முடியாதுங்க. தங்கம், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, என்ன மறந்துடுங்க. தங்கம், என்ன வார்த்தை சொல்லிட்ட? ஒரு பொண்ணோட மனசு ஆழம்னு சொன்னதெல்லாம் பொய். ஏன்னா அந்த பொண்ணோட மனசு ஒரு கல்லுல போய் யாராச்சும் ஆழம் பார்க்க முடியுமா? தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்களேன். என்னடி தயவு? ஏய், ஒவ்வொரு பையனும் ஒரு பொண்ணை லவ் பண்றது இயற்கை. ஆனா அதே மாதிரி அவன் லவ் பண்ற பொண்ணெல்லாம் அவனுக்கு லைஃப்ல அமையறது இல்ல. அதே போலதான் நான் பிறக்கும் போது அனாதையா பிறந்தேன், படிக்கும் போது அனாதையா தான் இருந்தேன். சரி, லைஃப்ல நம்மளுக்கும் ஒரு துணை இருக்குமே கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். சந்தோஷப்பட்டது தப்புதான், சந்தோஷப்பட்டது தப்புதான். போது, நிறுத்துங்க. நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்களேன். உங்களை பிரிஞ்சு நான் மட்டும் வாழ்வேன்னு நினைக்கிறீங்களா? எங்க அண்ணன் கிட்ட போய் பேசுங்க. இது பாருங்க, உங்களை மறந்துட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். கேடுகட்ட காதல் நம்ம காதல் இல்லைங்க. வாழ்ந்தா உங்களோட மட்டும் தான் வாழ்வேன், இல்லைன்னா செத்து போயிடுவேன். தங்கம், என்னை மன்னிச்சிடு தங்கம். ஐ லவ் யூ. சபாஸ், இததான் நான் எதிர்பார்த்தேன். அண்ணா, பயப்படாதமா. என் தங்கச்சி எப்பயும் தப்பான வழியில போக மாட்டானு எனக்கு நல்லாவே தெரியும். இப்பதான் தரகர மாமாவை பார்த்துட்டு வரேன். அவரு சொன்ன சின்ன ராஜா இவரு தான் நினைக்கிறேன். என்னது சின்ன ராஜாவா? ஆமா தங்கம், என்னைய உண்மையான பேர் சின்ன ராஜா, கூப்பிடுறது ராஜா ராஜான்னு கூப்பிடுவாங்க. அண்ணா, என்ன மன்னிச்சிருண்ணா. எந்திரிமா, எந்திரி. என்னது அண்ணங்கால போய்? சரிம்மா, உங்க 2 பேர்த்துக்கும் அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடுறேன். சரிதானே? அண்ணன் தான். ஆனா ஒரு கண்டிஷன், அது வரைக்கும் நீங்க 2 பேரும் இப்படி மீட் பண்றத தவிர்த்துறணும். ஓகேவா? சரிண்ணா. சரி, வாங்க. என்னடா ஆட்டுக்கறியை மறைக்கிற மாதிரி மறைச்சிட்டு வர? என்னன்னு? என்னமோ ஆட்டுக்கறியை மறைக்கிற மாதிரி மறைச்சிட்டு வரைய? என்னடா கோழி தொலைவர மாதிரி முழிக்கிற? என்னடா கையில? அது ஒண்ணும் இல்லைன்னு, அது கிட்டவாவே சொல்றேன். என்னது? பிஎப்பா? அதானே செக்ஸ் படம். ஓஹோ, பிலிம். அப்படினா? டேய் அரமண்டியா, நாம அவ வரத்துக்குள்ள நாம 2 பேரும் பாத்துடலாமா? சரி, ஆமாண்ணே. அவ வரத்துக்குள்ள நாம 2 பேரும் உள்ள போய் பாப்போம். அதுக்கப்புறமா மருதாணிக்கு போட்டு காட்டலாம். மருதாணிக்கு போட்டு காட்டினா அவளுக்கு நினைப்பு தானா வரும்டா. ஆமாண்ணே, தானாதான் வரும். நம்ம பாத்துட்டு அதுக்கப்புறம் மருதாணிக்கு போட்டு காட்டலாம். சரி சரிடா, வாடா உள்ள போய் பார்க்கலாம். இரு, நான் போய் டிவி எடுத்துக்கிட்டேன். என்ன இருக்கு வர? நல்லா தொலைச்சு போடுறா, தெரியாம வர போகுது. Jiggy jiggy.
இங்க பாருங்க. அம்மா என்ன பாடுறா பட்டதலையா உள்ள ஒரு சத்தம் கேடுச்சு. அது என்னையா சத்தம்? என்ன மருதானே இந்த வேகாத வெயில்ல இப்படி வேக்க விறுவிறுத்து இப்படி வந்து நிக்கிற? நீ மூடி நில்ல. வேக்கது எனக்கு உனக்கு என்ன? டேய் சரி நீ வந்த விஷயத்தை சொல்லிவிட்டு போயிட்டு இரியா. உள்ள என்னையா சத்தம் கேடுச்சு? அது திருவிளையாடல் படம் சன் டிவில போட்டிருக்காங்க. அதான் நாங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது ஒண்ணு திருவிளையாடல் படம் மாதிரி தெரியல. இது அனத்தர மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. இருக்கும். அது திருவிழா படத்துல பள்ளி முறுக்கு இருக்குல்ல, அதுக்கு பழம் கொடுக்கறதுல சவுண்ட் இல்லையா? ஏதோ முக்கியமான வேலை செஞ்சுட்டு மூச்சு வாங்குற மாதிரில சத்தம் கேட்டுச்சு. ஆமா, யாரு இல்லைனாங்க. முருகன் பழம் கிடைக்கணுங்கிறதுக்காக ஏறு மயில் ஏறு ஈசன் நாடுங்கிற மாதிரி மயில் வாகனத்துல ஊரையே சுத்திட்டு இழப்பு வாங்குற சத்தம் தான் கேக்குது. அதான் மூச்சு சத்தம். சரி, இது என்னமோ திருப்பி விடு. எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. குடிக்கணியா? பாம்பு தண்ணி போனா தண்ணியே இல்ல. சுவிட்ச போட்டா நானு தண்ணி இப்ப வரும் அப்ப ஒண்ணு குடிச்சு பாக்குறேன். வேகாத வெயில் அடிக்குது, எங்கம்மா தண்ணி வரும்? சொல்றது கேளு முதல்ல. 1 மணி நேரம் கழிச்சு சொலக்குழு கொஞ்சோண்டு தண்ணி வருது. அதெல்லாம் எப்படி குளிக்கிறது? ஒரு சொட்டு இருந்தாவே எந்த போரையும் நம்பி பிரயோஜனமே இல்ல. வேணா சொல்லு, நாங்க உள்ள விட்டு 4 நிமிஷம் வச்சுக்க தண்ணி அப்படியே தானா வரும். நீ உள்ள விட்டு இருக்கிறங்கிற எதா கண்ணே? அது ஒண்ணு இல்ல. கிணத்துல வாளிய கவத்தை கட்டி உள்ள விட்டு தண்ணி இழுக்கிறதா அண்ணன் அப்படி சொல்றாரு. விளக்கமா சொன்னாதானே மருதாணிக்கு புரியும். நான் வேணா செஞ்சு காட்டுட்டுமா? ஏமாந்தா செஞ்சுட்டு போலாம் தான் பாத்து திரியற. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். வாளியில உண்மையிலே தண்ணி வருமா? வாளியில உண்மையிலே தண்ணி வருமாயா? கிணத்துக்குள்ள விட்டு இழுத்தாதானே வரும். அப்படியா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த படம் இன்னும் ஓடிட்டு இருக்குதா? அந்த படம் இன்னும் ஓடிட்டு இருக்குதா? அரமண்டியா அண்ணே, கேசட்ட கரெக்டா போட்டு காட்டு. அவளுக்கும் நினப்பு தானா வரணும். என்ன? சரிண்ணே. நான் போய் பொம்மகோட்டை மேட்ல போய் மாலை மலர் பேப்பர் வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள பாத்துட்டு நல்லா காட்டு. நியூஸ் பேப்பரா? அப்படியே கடையில போய் அந்தரங்க பேப்பர் இருக்குல்ல, அந்தரங்க புக்கு, அது வாங்கிட்டு வா. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடையில போய் கட்டினா தர மாட்டாங்க. என் பேரை சொல்லு, உடனே கடைக்கார எடுத்து கொடுத்துருவான். சீக்கிரமா வாங்கிட்டு வா. அண்ணே, எனக்கு மருதாணி பரிசு கொடுக்க போகுது. நான் அப்பயே சொன்னேன்ல. மருதாணி வா, நான் உள்ள போய் உனக்கு படம் போட்டு காட்டுறேன். 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாம். படம் தான் போட்டு காட்டணும். படம் எடுத்துனா ஆடக்கூடாது. சரியா? சரி. போட்டு காட்டுறேன்னு கரெக்டா போட்டு காட்டு. ஏதாவது எசுக்கு பண்ணுனா சரிண்ணா. கருணாகன் கருங்காட்டுக்குள்ள போவாம பாத்துக்கிறேன். கரெக்டா போட்டு காட்டு. கரெக்டா எதை போட்டு காட்ட சொல்ற? படத்தை. எதை? படத்தை. சரி, போட்டு காட்டுறியா? போட்டு காட்டுறவா? யோ, நிஜமா? படம் பார்த்தா எனக்கு ஜுரம் வரும். பரவாயில்லையா? இங்க வா. என்ன சொன்ன? உனக்கு அந்த குளிர் ஜுரம் வந்துருமா? இன்னொருக்கா சொல்லு. உனக்கு படம் போட்டு காட்டினா எனக்கு ஜுரம் வரும், குளிர் வரும். அப்புறம் நான் உன்னை ஊசி போடணுமே. அடி அம்முளு குஞ்சே, நான் உன் பக்கத்துல இருக்கும்போது உனக்கு எப்படி ஜுரம் வரும்? எப்படி வருது நான் பாக்குறேன். வா. சூடு வரும்.
புதுசுல பாக்குற மாதிரி பாக்குறேன். பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டாவே வெக்கம் தானால வந்துருது. நீங்களும் தான் என்ன புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க. இல்ல தங்கம், ஒரு முறை ஷாஜகானும் அவன் நண்பனும் வெளியூர் சுற்றுப்பயணம் செஞ்சாங்களா. செய்ய போற இடத்துல ஒரு உல்லாச விடுதிக்கு போயிருக்காங்க. போகும்போது அங்க உலகத்துல எல்லா அழகியும் அங்க இருந்திருக்காங்க. அதுக்கு அவன் நண்பன் சொன்னானா, ஷாஜகான் நண்பன், உலகத்துல இருக்க அத்தனை பேரழகியும் இங்கதான் இருக்கு, இங்க எல்லாம் சந்தோஷம் வேற எங்கேயுமே கிடைக்காதுன்னு சொன்னானா. அதுக்கு ஷாஜகான் சொன்னான், டக்குன்னு வெளியே வந்துட்டானா. வெளியே வந்தோடனே நண்பன் கேட்டானா, ஏப்பா இவ்வளவு பெரிய அழகிலா இருக்கும் பார்க்காம விட்டுட்டு எதுக்குப்பா வெளியே வந்து கேட்டதுக்கு அவன் சொன்னானா, உலகத்துல எவ்வளவு பெரிய பேரழகியா இருந்தாலும் என்ன முந்தாச்சி மட்டும்தான் என் மனசுல அழகியா இருப்பா, அவளுக்காக கட்டினதான் இந்த தாஜ்மஹால். அப்படியா? இங்க சின்ன ராஜா எந்த தாஜ்மஹால் கட்ட போறீங்க? என் தங்கத்துக்கு மனசுல 1000 தாஜ்மஹால் கட்டினாலும் ஈடாகாது. போதும் போதும், நீங்க கோட்டை கட்டி முடிச்சது. மனசுக்குள்ள 1000 ஆசைகள் இருந்தாலும் ஆனா அது வெளியே சொல்லிக்கிறது கல்யாணம் ஆனாதான் பண்ண முடியும். சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா என்ன பண்றது? இத பாருங்க, உங்களை என்னைக்கு முதல்ல நான் பார்த்தேனோ அன்னைக்கு என்னோட மனசு உங்ககிட்ட பறி கொடுத்தேன். அப்புறம் உங்கள் மின்னலோடையும் பேச்சு எல்லாமே பிடிச்சிருந்தது. உங்க அழகுக்கு முன்னாடி என்னோட அழகும் அன்பும் குறவேதான். சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா வச்சுக்கோ, விடிஞ்சிரும். மல்லியப்பூ வாசம் மூக்க தொலைக்கும், மூச்சு முட்டை ஏறி சுட்ட கிளப்போம். மனசு பக்கு பக்குன்னுதான் கவிச்சு கொள்ளறப்போ, உடம்பு சத்து குக்குன்னுதான் பழவு சொல்லறப்போ. ஒன்ன நான் தொட நீ தொட நாடி நரம்பு சுருண்ட